Welcome students. I am going to explain in this video poem 4 The Spider and the Fly. Paragraph answer. It has 3 paragraph questions. Answer the following questions in about 80 to 100 words. Let us discuss one by one. In this poem as 3 detailed answer. Let us discuss first one. Write a character sketch of the spider. Spider nudiya character கேட்குறாங்க அந்த attitude கேட்குறாங்க. I shall explain the answer. This poem takes us through a spider's ultimately successful attempt. So ultimate means very high, extremely high, successful attempts in enticing a fly into its web. This line explain the spider uses its voice, so at last it made a successful attempt. The spider is cunning in capturing its victim. Cunning means ரொம்ப தந்திரமா அதனுடைய victim is particular person. Who is particular person? The fly. Capture means hold. நல்லா பிடிக்கிறதுக்கு தந்திரமா அது செயல்பட்டுச்சு. It ensnares the fly through the use of seduction and flattery. அது எப்படியாவது அதை மயக்கிறதுக்காக பல flattery words நல்லா அழகான வார்த்தையை பயன்படுத்திச்சு. In stanza 1, first stanza, it does its best to trapனா அதை பிடிக்கிறது, எப்படியாவது அதை வலை வீசி தந்திரமாக பிடிக்கிறதுக்காக ட்ராப் ஓகே புரி வச்சிச்சு. The fly into its parlor with the promises of pretty things to see. கண்டிப்பாக நீ உள்ளே வந்தாக்க pretty means beautiful things, கண்டிப்பாக நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சார், இட் ட்ரைஸ் எ டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ். ஸோ வித்தியாசமான செயல்பாடுகளை, வித்தியாசமான முடிவு எடுத்தது. ஆஃபரிங் த ஃப்ளை அ ப்ரிட்டி அண்டு அ கம்ஃபர்டபுள் பிளேஸ். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கம்ஃபர்டபுள் மீன்ஸ் எல்லா விதமான லக்ஸரியாக இருக்கக்கூடிய இடம் அது. அது டு ஸ்லீப் தூங்குறதுன்னு. அண்ட் லவ்லி ஃபுட், அங்கே உள்ளே வந்தனாக்கா அழகாக சாப்பிட்றது டெலிஷியஸ் ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஃபைனலி இட் ட்ரைஸ் டு ஃப்ளாட்டர். நிறைய கடைசியாக வேறு என்ன பண்ணல, நிறைய புகழ் பாடக்கூடிய வார்த்தைகளை பாடிச்சு. த ஃப்ளை பை ப்ரைசிங் இட்ஸ் பியூட்டி அண்ட் ட்ராப்ஸ் த ஃப்ளை இன்டு இஸ் டென். கடைசியாக வேறு வழி இல்லாமல் அதனுடைய அழகை புகழ்ந்த உடனே ஃப்ளை அதனுடைய பார்லருக்குள்ளே வந்துச்சு. அழகாக டென் மீன்ஸ் அதோட குகைக்குள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தது, வெளியில் போகவே இல்லை. ஓகே, தட்ஸ் இட், த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆன்சர். Let us discuss the second question. Question number 2. What happens if we fail, if we fall a prey to flattery? Give instances from the poem The Spider and the Fly. சரி, அந்த மாதிரி புகழ் பாடக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் அதில் புகழ்ந்துட்டுனாக்கா சரி, நாம் எப்படி நாம் அதில் வந்து தப்பிக்கிறது. ஓகே, அந்த இந்த ஸ்பைடர் அந்த ஃப்ளைட்டில் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. Let us discuss the answer. If we fall a prey means victim to flattery. ஸோ அந்த புகழ்பாடக்கூடிய ஆழ்ந்தாக்கா we have to face evil consequences. அதான். ஸோ மிக மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். எதுக்கு ஆசைப்பட்டாக்க, ஃப்ளாட்ரி வேர்டுக்கு ஆசைப்பட்டாக்க வாழ்க்கையில் மிக மோசமான விளைவுகளை சந்திக்கிறோம். ஈவில் கான்சிக்வன்சஸ். ஓகே, அதுதான் மோசமான விளைவுகள். ஜஸ்ட் லைக் த ஃப்ளை என்ன பண்ணுச்சு, உள்ள பார்லருக்குள்ளே போனது, திரும்பி வரவே இல்லை, வெட்டிங் ஸ்டாருக்குள்ளே போனது. அதே மாதிரி தான் நாமளும்
புகழ்பாடக்கூடிய பாருனாக்க உள்ளே போன கெட்ட செயலில் ஈடுபட்டுனாக்க அதை விட்டு நம்ம மீளவே முடியாது அப்படின்றாங்க. Who falls a prey to the spider's flattery and seduction? The spider uses different tactics, not in only one tactic. Various tactics used by the spider to entice the fly into its web. எப்படியாவது அதோடைய கூண்டுக்குள்ள வர வைக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமாக புகழ்பாடிச்சு ஃப்ளையை பற்றி. It invites the fly into its parlor with the promises of pretty things. ஸோ கண்டிப்பாக நம்ம நிறைய அஷூரன்ஸ் கொடுத்தது. நான் இதை நீ வந்தனாக்க உனக்கு நிறையா இது பண்ணுவேன் அது பண்ண சொல்லிட்டு அழகாக இதை காமிப்பேன். பெட்டில் இருந்தாக்க உனக்கு நல்லா ஓய்வு எடுக்கலாம், உணவு நிறைய காமிக்கிறேன், பேண்ட்ரியில் நிறைய திங்ஸ் காமிக்க சொல்லிட்டு நிறைய வசைபாடக்கூடிய வார்த்தைகளை பராமே ஒன் பை ஒன்னாக லிஸ்ட்டாக கொடுத்துச்சு. pretty things means beautiful things to see. When the fly refuse may avoid it entices him by offering a pretty. ஸோ உள்ளே வரக்கூடிய வரமாட்டேன்னு மறுத்த உடனே ஸோ என்ன மாதிரி உள்ளே வந்தாக்க உனக்கு என்னென்ன ஃபுட்டு தானே, கம்ஃபர்டபுள் பெட் அண்ட் லவ்லி ஃபுட். உள்ளே வந்தாக்க என்ன ஆஃபர் பண்ணிச்சு, சும்மா சுகமாக தூங்கக்கூடிய பெட்டு தரேன், நல்லா இனிமையான ஃபுட்டு, ஓகே அது தரேன்னு. வென் த ஃப்ளை ரெஃப்யூஸ் அகெயின், மறுபடியும் ரெஃப்யூஸ் பண்ணும் பொழுது ஃபைனலி இட் ஃப்ளாட்டர்ஸ், மறுபடியும் போய் ஓடிச்சு. கொஞ்சம் ஆனால் இந்த ஸ்பைடர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, நிறையா நான் புகழ் பாடினேன் அதனால் திரும்பி வர சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக போச்சு. ஃபைனலி இட் ஃப்ளாட்டர்ஸ், அவ்வளோதான், அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாயிடுச்சு. த ஃப்ளை ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் appearance. The fly gets flattered and gets trapped into its den. ஸோ கடைசியாக ட்ராப்டு மீன்ஸ் பொறி வச்சு பிடிச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே அதனுடைய டென்னாக்கா அதனுடைய குகைக்குள்ளே சிக்கிக்குச்சு. உள்ளே போனது வெளியே வரவே இல்லை. ஸ்பைடர் ஃப்ளையை சாப்பிடுச்சு. திஸ் போயம் டீச்சர்ஸ் அஸ், நமக்கு என்ன சொல்லுது பாருங்களா, கருத்து என்ன சொல்லுது. டீச்சர்ஸ் அஸ் தட் வி ஷுட் பி கேஷியஸ். கேஷியஸ் மீன் மிக எச்சரிக்கையாக இருக்கணும், மிக கவனத்தோடு இருக்கணும். அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ யூஸ் ஃப்ளாட்டரி, யார் நமக்கு வசைபாடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்டையும், அண்ட் சாம் ஆசை வார்த்தை கூறவங்க, டு டிஸ்கியூஸ் their ட்ரூ ஈவில் இன்டென்ஷன்ஸ். ஸோ நம்மளை ஆசை வார்த்தை கூட்டி சொல்லி ஏமாத்துறவங்க கிட்டது நம்ம ஒதுங்கி இருக்கணும். அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம ஏமாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த போயத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட். லெட் அஸ் மூவ் தேர்ட் கொஸ்டின், த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. கொஸ்டின் நம்பர் 3. In your own words give a detailed description. ஸோ என்ன சொன்னாங்க, உங்களுடைய சொந்த வார்த்தையில் நல்ல விளக்கமாக சொல்லுங்கள். அதில் ரெண்டு பார்த்தா, ஏ த ஸ்பைடர்ஸ் பார்லர், பி த ஃப்ளைஸ் அப்பியரன்ஸ். முதல்ல பார்த்தீங்க ஏ பாருங்க, த ஸ்பைடர்ஸ் பார்லர், ஸ்பைடனுடைய அந்த பார்லர் மீன்ஸ் ஸ்மால் ரூம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. அதில் டிஸ்கஸ் ஆன்சர். த ஸ்பைடர்ஸ் பார்லர் ஹேட் விண்டிங் ஸ்டேர்ஸ். ஸ்பைடர் பார்லர் பார்த்தோன்னாக்க சுருள் வடியில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள், ஸ்டேர்ஸ் மீன்ஸ் படிக்கட்டுகள், இது சுருள் மாதிரி இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் அழகாக இருக்குது. இட் இஸ் அ பிரிட்டியஸ்ட் பார்லர். பிரிட்டியஸ்ட் மீன்ஸ் பியூட்டிஃபுல் பார்லர், பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. தட் ஹேட் எவர் பீன் சீன் பை த ஃப்ளை. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விண்டிங் ஸ்டேரை அந்த ஃப்ளை பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க. இட் ஹாஸ் பீன் ஃபில்டு வித் மெனி பிரிட்டி திங்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பார்லருக்குள்ளே மெனி பிரிட்டி திங்ஸ், மெனி அழகான பொருள்லாம் அதில் வச்சிருக்குது. which would arouse the curiosity to the fly. Okay, arouse means அதை விழிப்பட வைக்குது, கியூரியஸ் ஆர்வத்தை தூண்டுது, என்னென்ன இருக்குது உள்ள போய் பார்த்தே அவன் சொல்லிட்டு. there are also pretty curtains. அழகான அந்த ஜன்னல் துணி அந்த இருக்குது, pretty அழகாக இருக்கக்கூடிய ஜன்னல் துணி இருக்கக்கூடியது. whose sheets are fine and thin. அந்த ஷீட்ஸ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது, நல்லா மென்மையாக சாஃப்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இட் ஹேட் எ பிரிட்டி அண்ட் எ கம்ஃபர்டபுள் பெட். அழகாகவும் நல்லா சுகமாக இருக்கக்கூடிய பெட்டாக இருக்குது. இதுதான் ஸ்பைடர்ஸ்னுடைய பார்லர் இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகே, லெட் அஸ் மூவ் பி கொஸ்டின், த ஃப்ளைஸ் அப்பியரன்ஸ். ஸோ வாட் இஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஃப்ளை, என்ன மாதிரி தோற்றம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கறதுக்கு தோற்றம். லெட் அஸ் டிஸ்கஸ் ஆன்சர். The fly had a gauzy wings. Gauzy means தெரியுங்களா, அழகான நல்ல மென்மையான இருக்கக்கூடிய
விங்ஸ் அதுதான் இருக்குது. அண்ட் பிரில்லியன்ட் ஐஸ், பிரில்லியன்ட், ஓகே, எக்ஸலண்ட் ஐஸ். பட் த ஸ்பைடர் ஃப்ளாட்டர்டு. ஆனால் மறுபடியும் சொல்கிறாங்க, ஆனால் ஸ்பைடரு இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாட் மீன்ஸ் தந்திரமான வார்த்தை, பேராசையான வார்த்தை, புகழ்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தை, அதான் ஃப்ளாட்டர். இட்ஸ் சேயிங் தட் இட் ஹேட் பியால்னா முத்துக்கள் போல, முத்து போல இருக்குதான். அண்ட் சில்வர் விங்ஸ், அதனுடைய இறகு வெள்ளி கலரில் இருக்குது, வெள்ளி கலரில் இருக்குது. அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் பாடி, பசுமையாகவும் மற்றும் ஊதா கலர்லையும் அவருடைய உடம்பு இருக்குது, உடல் அமைப்பு. அண்ட் இட்ஸ் ஆண்டனா இஸ் லைக் எ க்ரௌன். ஆண்டனாக்க மேலே கொண்டையில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆண்டனா அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி லைக் எ க்ரௌன். க்ரௌன்னாக்க அழகாக கொண்டை மாலை ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன் ஹிம், இதுதான் இதனுடைய அப்பியரன்ஸு, ஃப்ளைனுடைய அப்பியரன்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.